புது புது நியூ ஐடியாஸ் உண்டாகி கொண்டே இருக்கும். பல பேருக்கு அப்படியே டல்லாக இருப்பாங்க. நாம் இப்போ கிடையாது. புதுசாக ஐடியா, புதுசாக பண்ணுறது, இதை பண்ணணும், அதை பண்ணணும் அப்படின்னு நிறைய உத்வேகத்தோடு செய்யக்கூடியவர்கள் கும்பராசியில் பிறந்தவர்கள். பேசிக்காகவே ரீஃபார்மர்ஸ் எமோஷனல் அப்படிங்கிறாங்க. ரொம்ப எமோஷனல், ரொம்ப அட்டாச்சு. சில சந்தர்ப்பங்களில் டவுனாக இருப்போம், சில சந்தர்ப்பங்களில் இன்வென்டிவ், எமோஷனல் இதெல்லாம் சொல்கிறாங்க. அடுத்தது கம்யூனிகேட்டிவ் ஐடியாஸ் ஃபியர்லெஸ்லி. அதாவது எதை சொன்னாலும் நான் சொல்கிறது தான்பா, நீ எடுத்துக்கோ, எடுத்துக்கலாம்னப்போ, பட் இட் இஸ் மை ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லக்கூடியவர்கள். அதையுமே பக்குவமாக அழகாக அறிந்து ஆராய்ந்து சொல்லக்கூடியவர்கள் நாம். நமக்குன்னு இது நிறைய இப்படி சொல்லிட்டே போகலாம் கும்பராசியினுடைய தன்மைகள். இதில் வரக்கூடியவர்கள் சயின்ஸ், ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட், டெலிகம்யூனிகேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கும்பராசியில் டெலிகம்யூனிகேஷன், ஆர்கியாலஜி, பிராட்காஸ்டிங், ஃபோட்டோகிராஃபி இதிலெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக கும்பராசியில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்று சொல்கிறார்கள். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ், கோல்டால், அதாவது ஜலதோஷம், சளி ஜலதோஷம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள், அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை, அதனால் வரக்கூடிய மூட்டு வலி, ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம்ஸ், அதனால் வரக்கூடிய பேக் பெயின், அந்த கோல்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்னவோ அதிகமாக, மற்ற சம்பந்தம் வராதுன்னு இல்லை,